அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதான் பல இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஒரு பத்திரிகை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கும் சொல்றாங்க. இதுல குழப்பமே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அதனால் இதனுடைய ஸ்பெகுலேஷன் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். அது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது பச்சை பொய். அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும்? அது எப்படி அமித்ஷாஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க? அதனால் இது சுத்த பொய். இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன்.